தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/5/2017 புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 5:12 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நேற்று உங்களுக்கு சொன்னேன் அபிராமி அம்மை பதிகம், அபிராமி பற்று எழுதினது, அதில் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் வருகிறதுன்னு சொல்லி. சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் அப்படின்னு சொன்னேன். தடைகள் வாராத கொடை. ஒருத்தர் திருச்செந்தூரில் குளிக்க போனார். அப்படி குளிக்க போகிறது கடலில் இருக்கிற போது அலையை அடித்து உள்ளே இழுத்துருச்சு. இழுத்தோடனே பின்னாடி நிற்கிற ஒருத்தர் அவருடைய சட்டை காலரை பிடிச்சி இழுத்தார். வெளியில் வந்துட்டார். வந்தோடனே சொன்னார், எனக்கு 1000 கோடி தேரும், நீ என்னை காப்பாற்றிட்ட, உனக்கு 1000 ரூபா தாரேன், என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து பாரு என்னை அப்படின்னார். வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே இவருடைய சிந்தனையெல்லாம் இந்த 1000 ரூபாயிலே இருந்துச்சு. இவர் சட்டையை பிடிச்சிழுத்ததுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கமே, சொன்னது ரொம்ப அதிகம்தான், கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா போதும் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்படியே இரவு தூங்கிட்டார். தூங்கிட்டு காலையில் எழுந்து சொன்ன பார்த்தாரு, 1000 கொடுக்க வேண்டாம், 500 கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சார். அப்படி நினச்சிக்கிட்டு கையில் அந்த குறிப்பிட்ட அவனை காப்பாற்றின அந்த ஏழை அந்த பார்ட்டி கதவை தட்டிட்டார். கதவை தட்டினோடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு பர்ஸை திறந்தார். 500 கொடுக்க நினச்சவர் 250 எடுத்தார். 250 எடுத்தவர் அதுலேருந்து கையில் கொடுக்குற போது 125 ரூபா கொடுத்தாரு. இது உனக்கு போதும், நீங்கள் காப்பாற்றாட்டியும் வேறு யாராவது காப்பாற்றிடுவாங்க, கடற்கரையில் எவ்வளோ பேர் கூட்டம் இருந்துச்சு, அதனால் ஒருத்தர் காப்பாற்றாட்டியும் மற்றவர் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆக அவர் நினைத்த மாத்திரத்திலே கொடுத்திருந்தால் 1000 ரூபா கொடுத்துருப்பார். நேரம் ஆக 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 அவருடைய மனம் மாறிவிட்டது. ஆகையினாலே தடைகள் வராத கொடையாக இருக்கணும். ஒருத்தர் கொடுக்குறோம்னு சொல்லுவார், கோயில் திருப்பணிக்காக 10,000 ரூபா கொடுக்குறோம்பார். பக்கத்தில் இருக்க சொல்லுவார், எதுக்குங்க 10,000, நானே 5000 தான் கொடுத்துருக்கேன்பார். சரின்னு இவர் உடனே முடிவை மாற்றி 5000 கொடுத்துருவார். இந்த கொடுக்குற கொடைக்கு தடை வரவே கூடாதான். அதை அழகாக பாட்டில் கொடுத்துருக்கிறாரு. தடைகள் வாராத கொடையும். அடுத்து சொல்கிறாரு, தொலையாத நிதியமும். இதுதான் முக்கியம். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றி வச்சுக்கணும். அப்படி காப்பாற்றி வைக்காமல் நம்ம பேர் ஒரு காலத்தில் நல்லா சம்பாதிச்சுட்டு ஒரு காலத்தில் வறுமையில் வாடுவாங்க. அவர்களையெல்லாம் புகைப்படம் எடுத்து பத்திரிகையில் போட்டு விடுவாங்க. மிகப்பெரிய அளவிலே செல்வம் சேர்த்தவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கவர்கள் இருக்காங்க. அந்த சேர்த்த நிதி தொலையக்கூடாதுன்னு கேட்குறார். கேட்குறது இறைவன்கிட்ட. எவ்வளோ அழகாக அபிராமி பற்று கேட்குறாரு பாருங்கள். தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும். வாழ்க்கையில் துன்பம்ங்கிறது வரக்கூடாது, அப்படி வராமல் இருக்கணும். அப்படி கேட்டு துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாளி அரிதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. கடவுர் அங்கே காலனை காலால் கடைந்த ஊர், யமன் அணுகாத சேத்திரம், அங்கே இருக்கக்கூடிய தேவியே அபிராமியே, அமுதீசர் உருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நீங்கள் படித்தால் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் என்று ஆரம்பித்து இந்த ஒரு பாடலை நீங்கள் தினந்தோறும் படித்தாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை என்பது இதிலே வருகிறது. இது உரியேற உரியேற உங்களுக்கு தெரியேறும். சரி, இதை படித்து முடித்த பின்னாலே என்ன பாடல் படிக்க வேண்டும்? ஒரு சிலர் சொல்வார்கள், நான் இப்படி செய்துவிட்டேன், அப்படி செய்துவிட்டேன், இத்தனை பிழை செய்துவிட்டேன், இறைவன் சன்னதியிலே எப்படி சொல்வது என்று. அவர்களுக்காகவே ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணியாற்றுகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகளாலும் அரசாங்கத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சனியின் பார்வை கொஞ்சம் பலமிழந்து இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். மிதுனராசி நேயர்களே, செவ்வாய் பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேரலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லையே, நேர்முக தேர்வுக்கு சென்று இப்படி போய்விட்டதே என்று நினைப்பவர்களுக்கு இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெறும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மங்கள செய்திகள் மனைதேடி வரப்போகின்றது. தங்குதடைகள் அகலும். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். பணப்பொறுப்புகள் சொல்லி யாருக்கேனும் நீங்கள் தொகை வாங்கி கொடுத்திருந்தால் அதுவும் இன்றைக்கு வந்து சேரலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கின்ற நாள்.
இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதன்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நேசம் மிக்கவர்களோடு ஏற்பட்ட பூசல்கள் அகலும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம். தூரதேசத்திலிருந்து வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உதிரி வருமானங்கள் பெருகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அதிகரிக்கும் நாள். சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்ற கவலை உங்களுக்கு ஏற்படும். இறைவனை பூஜித்தும் எதை செய்தாலும் நீங்கள் அதில் கவனம் செலுத்தியும் செய்தால்தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு திடீரென மாற்றங்கள் உருவாகலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் உங்களுக்கு தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். யாரையேனும் நீங்கள் விமர்சித்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்நிய தேசத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென தாய்நாடு செல்லும் வாய்ப்பு உருவாகிவிடும். பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையில் இருக்கலாம். சூரிய பலம் 5இல் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குரு 8இல் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால் அனுகூலங்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உள்ள மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். வீடு இடம் வாங்குவதிலும் உங்கள் முயற்சி கைகூடும். வாகனங்கள் பழைய வாகனங்கள் பழுதாகி தொல்லை கொடுக்கிறதே என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுப்பீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.